ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு வரலாறு தான். பாடம் பார்த்தீங்கன்னா குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. ஸோ பாடத்தை பார்த்துக்கோங்க. குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. பாடத்தோட மீனிங் என்னது? குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. ஸோ மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களாட்சியில் இருந்து மன்னராட்சி வரை. அந்த மீனிங் கூட இந்த தலைப்புக்கு வரும். ஸோ தலைப்பு பார்த்தீங்கன்னா மக்களாட்சியிலிருந்து மன்னராட்சி வரை. இதுதான் பாடத்தோட தலைப்பு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், கிமு 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் காணப்பட்ட அரசுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. கனசங்கங்கள், முடியாட்சி அரசுகள், ஏ மற்றும் பி, இவற்றில் ஏதும் இல்லை. ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி ரெண்டுமே காணப்பட்டிருக்கும் வட இந்தியாவில். ஸோ இதோடைய மீனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த ஆர்டர் படி பார்த்துக்கலாம். ஏன்னா பாடத்தோட தலைப்பே குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. ஸோ ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா இப்போது இரும்பு காலகட்டத்தை சேர்ந்த வேத காலம். ஸோ ரெண்டாக பிரித்து வச்சுருப்பாங்களா, முன்வேத காலம், பின்வேத காலம். முன்வேத காலத்தில் ஆட்சி முறை எப்படி இருந்திருக்கும்? ஜனங்கள் இருந்திருப்பாங்க. ஸோ ஜனங்கள்னால் ஒரு சிறிய நிலப்பகுதியை ஒருத்தர் ஆட்சி பண்ணியிருப்பார், அதான் ஜனங்கள். ஸோ அதை ஆட்சி பண்ணவர் அரசர்னு சொல்லுவாங்களா, அது முன்வேத காலம். பின்வேத காலங்களில் அது ஜனபதங்களாக மாறி இருக்கும். ஸோ கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும். அந்த பின்வேத காலகட்டம் கிமு 6ஆம் நூற்றாண்டு. அது முடிஞ்சதுக்கப்புறம் சமண புத்த மதம் உருவாகியிருக்கும். ஸோ அது கடவுள்லாம் இல்லை, மக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன வந்திருக்கும்னா இந்த கன சங்கங்கள் இருந்திருக்கும். கன சங்கங்கள்லாம் என்னதுன்னா ஒரு சிறிய நிலப்பகுதியை மேட்டுக்குடி மக்கள் ஆட்சி பண்ணுவாங்க, அதுதான் கன சங்கங்கள். சிம்பிளாக சொல்ல போனால் மக்களுக்கு மக்களே ஆட்சி பண்ணுவாங்க, மக்களே ஆட்சி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே சமம் தான் அப்படின்னு ஒரு கருத்து நிலவி இருக்கும் இந்த கன சங்கங்களில். ஸோ அதுக்கப்புறம் முடியாட்சி அரசுகள் வந்திருக்கும். எப்படின்னா ஆட்சி மாறி இருக்கும். முடியாட்சின்னா ஒரு நிலப்பகுதியை அரசர் அல்லது அரசு இவங்க ஆட்சி பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் முடியாட்சினா மன்னர் ஆட்சிகள். ஸோ இந்த ரெண்டுமே வட இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் காணப்பட்டிருக்கும். ஸோ இது அப்படியே டெவலப் ஆகி தான் இந்த முடியாட்சினா மன்னராட்சி அப்படியே டெவலப் ஆகி ஒரு மிகப்பெரிய பேரரசு ஆட்சி பண்ண மாதிரி வந்திருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மக்கள் வாழ்ந்து வந்த இடப்பகுதி தான். அந்த இடத்துல இரும்பு நிறைய கிடச்சிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி விவசாயத்துக்கு பயனளிக்கக்கூடிய உபகரணங்கள், இந்த கொழுமுனை, கலப்பர்கள், அது எல்லாமே தயாரித்து விவசாயம் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக மக்களுடைய செல்வம், வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். ஸோ அதனால் நகரம், மாநகரம் எல்லாமே உருவாகியிருக்கும். ஸோ அதை கரெக்டாக ஆட்சி பண்ண ஒருத்தங்க வேணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் ஒரு மிகப்பெரிய பேரரசு. மகா ஜனபதங்கள்னு சொல்லுவாங்க. மகா ஜனபதங்கள்னால் ஒரு மிகப்பெரிய பேரரசு தான். இப்படி தான் மக்கள்கிட்ட இருந்து மன்னர் வர ஆட்சி மாறி இருக்கு. வரலாறில் காலங்கள் செல்ல செல்ல இப்படி தான் ஆட்சி அமைப்பு மாறி இருக்கு. ஸோ ரெண்டுமே வட இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட அரசுகள் ஆகும். அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், கிமு 6ஆம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் டேஸ் மகாஜனபதங்கள் இருந்தன. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 8, 12, 16, 18. ஸோ கிமு 6ஆம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் மொத்தம் 16 மகாஜனபதங்கள் இருந்திருக்கும். ஸோ மகாஜனபதங்கள்னால் ஒரு பேரரசு, இதுதான் மகாஜனபதங்கள். ஒரு பெரிய நிலப்பரப்பை ஆட்சி பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் மகாஜனபதங்கள். மொத்தம் 16 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ மகதம், வத்சம், காந்தாரம், காம்போஜம், காசி, குரு, இந்த மாதிரி ஒரு 16 மகாஜனபதங்கள் இருந்திருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டில். அப்புறம் மூணாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த மகாஜனபதம் ஒரு பேரரசாக உருவானது? அவந்தி, மகதம், கோசலம், வத்சம். ஸோ மொத்தம் 16 மகாஜனபதங்கள் இருந்திருப்பாங்க. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு 4 மகாஜனபதங்கள் தான் ரொம்ப பெரியவங்க. ஸோ அது யாரான்னு பார்த்தீங்கன்னா இந்த அவந்தி, மகதம், கோசலம், வத்சம். இந்த 4 பேரில் மகதம் ஒரு பேரரசாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மகதம் தான் சரியான விடை. மகதம்னா இன்றைக்கி உள்ள பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்கம் இதையெல்லாம் உள்ளடக்கிய பகுதி தான் மகதம். ஆனால் தலைமையிடம் பார்த்திங்கன்னா பீகார் தான் தலைமையாக இருந்திருக்கும். அப்புறம் 4வது கொஸ்டின், மகதம் என்பது எந்த பகுதியை குறித்தது? உஜ்ஜயினி, கிழக்கு உத்தரப்பிரதேசம், அலகாபாத், பீகார்.
ஸோ மகதம் வந்து எந்த பகுதியை குறிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார் தான் குறிச்சிருக்கும். அப்போ மகதம்னா பீகார். ஸோ இதில் உஜ்ஜயினி இருக்குல்ல, உஜ்ஜயினா அவந்தி. உஜ்ஜயினி வந்து அவந்தி. அப்புறம் கிழக்கு உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா கோசலம். கிழக்கு உத்தரப்பிரதேசம்னா கோசலம். ஸோ உஜ்ஜயினா அவந்தி, கிழக்கு உத்தரப்பிரதேசம்னா கோசலம். அப்புறம் அலகாபாத்னா வத்சம். அலகாபாத்னா வத்சம். இது எல்லாமே மகாஜனபதங்களும் அது அமைஞ்ச பகுதி பேரும் தான். அப்போ உஜ்ஜயினா அவந்தி, கிழக்கு உத்தரப்பிரதேசம்னா கோசலம், அப்புறம் அலகாபாத்னா வத்சம், பீகார்னா மகதம். அப்புறம் 5வது கொஸ்டின், எத்தனை அரச வம்சங்கள் மகதத்தை ஆண்டன? 12, 8, 6, 4. சரியான விடை பார்த்தீங்கன்னா 4. அப்போ மகதத்தை வந்து மொத்தம் 4 அரச வம்சங்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் தான். யாருன்னா ஃபஸ்ட்டு ஹரியங்கா, 2வது சிசுநாக வம்சம், 3வது நந்த வம்சம், கடைசி வந்து மௌரிய வம்சம். ஸோ இந்த 4 பேர் தான் மகதத்தை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 6வது கொஸ்டின், மகதத்தின் பேரரசின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் யார்? பிம்பிசாரர், அஜாதசத்ரு, காலசோகா, பிந்துசாரர். ஸோ மகத பேரரசு இருக்குல்ல, அதோடைய வளர்ச்சிக்கு வந்து அடித்தளமிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரர். பிம்பிசாரர் யாருன்னா மகதத்தை ஆண்ட முதல் வம்சம் ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்தவர் தான் பிம்பிசாரர். இவர் தான் ஹரியங்கா வம்சத்துடைய முதல் அரசர் பிம்பிசாரர். இவர் வந்து நிறைய விஷயம் மூலமாக மகத பேரரசை வந்து அப்படி டெவலப் பண்ணியிருப்பார். அதோட எல்லைகளை வந்து விரிவுபடுத்தியிருப்பார். முக்கியமாக சொல்லப்போனால் திருமண உறவு மூலம் பல நகரங்களை வந்து இணைச்சிருப்பார். ஸோ பல பகுதிகளை இந்த மகத பேரரசு கூட இணைச்சிருப்பார். இவர் காலத்தில் வந்து லிச்சாவி, மதுரா இது எல்லாமே மகத பேரரசு கூட இணைக்கப்பட்டது தான். அப்புறம் 7வது கொஸ்டின், புத்தரின் சமகாலத்தவர் யார்? அஜாதசத்ரு, காலசோகா, உதயன், தனநந்தன். ஸோ புத்தர் இருக்கார்ல, அவருடைய சமகாலத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரருடைய பையன் அஜாதசத்ரு. இவர் தான் முதல் புத்த சமய மாநாட்டை வந்து ராஜகிரகத்தில் கூட்டியிருப்பார். ஸோ இந்த டைமில் வந்து மகத பேரரசின் தலைமையிடமாக ராஜகிரகம் இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இவருடைய பையன் இந்த உதயன் இருக்கார்ல, உதயன் வந்து இந்த அஜாதசத்ருடைய பையன். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பாடலிபுத்திரத்தில் மகத பேரரசின் புதிய தலைநகரை உருவாக்குவதற்கு வந்து முயற்சிகள் மேற்கொண்டிருப்பார். அடித்தளம் வந்து அமைச்சிருப்பார். அப்புறம் 8வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது, எது தப்புன்னு நம்ம சூஸ் பண்ண மாதிரி இருக்கும். வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்த உதயன் பாடலிபுத்திரத்தில் மகதத்தின் புதிய தலைநகரை அமைக்க அடித்தளமிட்டார். ஸோ இது வந்து கரெக்டு தான். ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்த அஜாதசத்ரு அவருடைய பையன் தான் உதயன். இவர் வந்து பாடலிபுத்திரத்தில் மகதத்தின் புதிய தலைநகரை அமைக்க அடித்தளமிட்டிருப்பார். ஸோ அது வர ராஜகிரகம் வந்து தலைநகராக இருந்திருக்கும். புதிய தலைநகரை உருவாக்குறதுக்கு வந்து பேஸ்மெண்ட் வந்து போட்டிருப்பார். ஸோ 2வது பாருங்கள், சிசுநாக வம்சத்தை சேர்ந்த காலசோகா மகதத்தின் தலைநகரை ராஜகிரகத்திலிருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றினார். ஸோ இதுவும் கரெக்டு தான். சிசுநாக வம்சம் 2வது வம்சம், மகதத்தை ஆட்சி புரிந்த 2வது வம்சம். இந்த வம்சத்தை சார்ந்த காலசோகா இவர் வந்து மகதத்தின் தலைநகரை ராஜகிரகத்திலிருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றியிருப்பார். ஆனால் பேஸ்மெண்ட் போட்டது வந்து உதயன் தான். அப்புறம் இவரை பற்றி இன்னொரு விஷயம் என்னது, 2வது புத்த சமய மாநாட்டை கூட்டியவர் இவர் தான். எங்கன்னா வைசாடியில் கூட்டியிருப்பார். யாருன்னா காலசோகா. அப்புறம் 3வது பாருங்கள், நந்த வம்சத்தை மகாபத்மநந்தர் உள்பட அவரது 8 மகன்கள் ஆட்சி புரிந்தனர். இதுவும் கரெக்டு தான். மகதத்தை ஆட்சி புரிந்த 3வது வம்சம் வந்து நந்த வம்சம். இதை நிறுவியவர் வந்து மகாபத்ம நந்தர். இவருக்கு அப்புறம் இவருடைய 8 மகன்களும் சேர்ந்து இந்த நந்த வம்சத்தை வந்து இந்த நந்த வம்சத்தில் உள்ள மொத்தம் மகாபத்மநந்தரும் அவருடைய 8 பையன்களும் மகதத்தை வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. நவநந்தர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா மொத்தம் 9 பேரா, மகாபத்மநந்தர் அவருடைய 8 பையன்கள் மொத்தம் 9 பேர் நந்த வம்சத்தில் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க மகதத்தை. ஸோ நவநந்தர்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசி பாருங்கள், நந்த வம்சத்தின் கடைசி அரசரான
தனநந்தரை அசோகர் தோற்கடித்தார். ஸோ இது தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நந்த வம்சத்தின் கடைசி அரசர் வந்து தனநந்தர் தான். ஆனால் அவரை தோற்கடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் கிடையாது, சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் தான் நந்த வம்சத்துடைய கடைசி அரசரான தனநந்தரை தோற்கடித்து விட்டு மகதத்தில் மௌரிய பேரரசை நிறுவியிருப்பார். அப்போ அசோகர் கிடையாது, சந்திரகுப்த மௌரியர். கிளியராக பார்த்துக்கோங்க. 4வது ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் 9வது கொஸ்டின், மௌரிய பேரரசின் சான்றுகளாக இருப்பது எவை? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரம், மெகஸ்தனிஸின் இண்டிகா, தீபவம்சம், மகாவம்சம், மேற்கூறிய அனைத்தும். ஸோ சரியான விடை வந்து மேற்கூறிய அனைத்தும் தான். ஏன்னா மௌரிய பேரரசு அதோடைய ப்ரூஃபாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரம், அப்புறம் மெகஸ்தனிஸின் இண்டிகா, அப்புறம் தீபவம்சம், மகாவம்சம், இந்த எல்லாமே மௌரிய பேரரசின் சான்றுகளாக தான் இருக்குது. ஸோ கௌடில்யர் வந்து அர்த்தசாஸ்திரத்தை எழுதியிருப்பார். இவர் வந்து சாணக்கியர்னு கூட கூடுவாங்க. இவர் வந்து இந்த தனநந்தரை தோற்கடித்திருப்பாரா சந்திரகுப்த மௌரியர், அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருப்பார். அப்புறம் 10வது கொஸ்டின், கிரேக்க தூதுவரான மெகஸ்தனிஸ் யாருடைய அவையில் இருந்தார்? பிம்பிசாரர், பிந்துசாரர், சந்திரகுப்த மௌரியர், அசோகர். ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். அப்போ கிரேக்க தூதுவரான மெகஸ்தனிஸ் வந்து சந்திரகுப்த மௌரியர் அவையில் தான் இருந்திருப்பார். ஒரு 14 வருஷம் இருந்திருப்பார். எப்படின்னா 14 வருஷம் இருந்திருப்பார். இண்டிகான்னு நூலை வந்து எழுதியிருப்பார். அதில் வந்து மௌரியர்களின் ஆட்சி முறை வந்து ரொம்ப கிளியராகவே சொல்லியிருப்பார். ஸோ இவர் வந்து யாரோடைய தூதுவராக சந்திரகுப்த மௌரியர் அவைக்கு வந்திருப்பார்னா கிரேக்க ஆட்சியாளரான செலுக்கஸ் நிகேடர். கிரேக்க ஆட்சியாளரான செலுக்கஸ் நிகேடர் அவருடைய தூதுவராக தான் சந்திரகுப்த மௌரியர் அவையில் வந்து இருந்திருப்பார். ஒரு 14 வருஷம் இருந்து இண்டிகா நூலை எழுதியிருப்பார். அது மூலமாக இந்த மௌரியர்களின் ஆட்சி பற்றி நம்ம ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிச்ச கொஸ்டின் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.